எல்ஜி எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேஜ் 501 அப்படிங்கிறது தான் இதோடைய மாடல். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க. இந்த பார்ட்டி ஸ்பீக்கரில் என்னடா ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வோக்கல்ஸை வந்து அழகாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கும் லோவர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இதன் மூலிமா கரியோக்கி சிங்கிங் வந்து பார்ட்டி ஸ்பீக்கர்லேயே பண்ண முடியும். ஒரிஜினல் சிங்கர் கூடயே ஒரு டூயட்ஸ் ப்ளேபேக் சிங்கர் மாதிரி பாடுறது, இல்லை மெயின் இதை வோக்கலை கட் பண்ணுறது, சப் வோக்கலை கட் பண்ணுறது, இல்லை மொத்தமாக எல்லா வோக்கலையும் உருவிட்டு இப்போ இன்னும் இன்ஸ்ட்ருமெண்டலாகவே கேட்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பீக்கர் மட்டுமே வச்சு பயணம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்மார்ட் ஃபோனு அதாவது ஒரு ஆப்பை வச்சு தான் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பீக்கர்லேயே வந்து இவ்வளோ விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக எல்ஜியோடைய அந்த கேலரி டிவிஸும் அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கேலரி டிவிங்கிறது ஒன்றும் இல்லை, செவுத்தில் ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டின மாதிரி ஒரு அழகாக செவுத்தோட செவுத்தாக இருக்கக்கூடிய அந்த டிவி. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் சேவரோ ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா பார்க்குறவங்க வந்து இது டிவினே நினைக்க மாட்டாங்க. இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டி வீட்டில் வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆம்பியன்ஸோட பிளெண்ட் ஆகக்கூடியது தான் இந்த கேலரி டிவின்னு சொல்கிறாங்க. இது சாம்சங்கோடைய ஃப்ரேம் டிவிக்கு போட்டியாக எல்ஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து லான்ச் ஆக போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 5K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு அல்ட்ரா கியர் பிசி மானிட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த மானிட்டர்லேயே கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக மானிட்டர் இருக்கும், நல்ல பிசி ஹார்ட்வேர் இருந்துச்சுன்னா அது ப்ராசஸர் நல்ல ப்ராசஸராக இருந்தால் மட்டும்தான் அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ஸ்கேல் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து மானிட்டர்லேயே கொண்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து பிசியிலேருந்து இந்த அப்ஸ்கேலிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸிங் லோடை வந்து மானிட்டரே ஹேண்டில் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஜிபியும் சிபியும் பெருமூச்சு விட்டுக்குன்னு சொல்லலாம். சப்ஸ்கிரைப்.